श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது தியான யோகம் 6வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். சுஹ்ருன்மித்ராரியுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷோ சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யசே. சுஹ்ருன் மித்ர அரி உதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இந்த 9வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சுஹ்ருன் மித்ர அரி உதாசீன மத்தியஸ்தா துவேஷ்யா பந்துஷு அப்படின்னு யாரெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட்டு படிக்கிறார். சுகுருன்னு சொன்னால் யார்? நல்ல மனசு இருக்கவன், எல்லாரும் நன்னா இருக்கணும், சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்புறம் மித்ரஹா, மித்திரன்னு சொன்னால் என்ன? நண்பர். அப்புறம் அரின்னு சொன்னால் மித்திரனுக்கு ஆப்போசிட் என்ன? சத்ருன்னு சொன்னால் அரின்றது நட்பாளர் இல்லை, அவர் சத்ரு, எதிரியாக மனசில் நினைக்கிறவன், எதையும் சரியான எண்ண கோட்டங்களில் வச்சுக்காம எல்லாத்தையும் எதிர்மறையாக பேசிட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஆன்டகனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன். அப்புறம் உதாசீனம்னு சொன்னால் சாதகம் பாதகம் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாத்தையும் ஒரு வெறுப்போட ஒரு ஒதுக்கி தளர மனசோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்புறம் மத்தியஸ்தன்னு சொன்னால் நடுநிலைமையில் இருக்கிறவன். இங்கேயும் நல்லா சொல்ல மாட்டான், அதாவது சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து நம்ம ரேட் பண்ணணும் அப்படின்னா சிலவாளுக்கு ஒரு மனசு இருக்கும், யாருமே ரொம்ப வசதியாகவும் சொல்ல மாட்டா, ஐயோ அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு புகழ மாட்டா. சில பேர் என்ன பண்ண மாட்டா, ரொம்ப மோசம்பா, இது ஒன்றும் தேராதுப்பா அப்படியும் சொல்ல மாட்டா, எல்லாத்தையும் நடுநிலைமையில சொல்லுவாள். அதாவது என்ன பண்ணுவான்னு சொன்னால் எல்லாத்தையும் அவளோட ரேட்டிங்கோட மனப்பான்மையே நடுவில் இருப்பான். எல்லாருக்கும் ஒரு 42 மார்க் தான் கொடுப்பாளாக இருக்கும். அதுபோல் இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற மத்தியஸ்தர். அப்புறம் துவேஷ்யா, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்? ஒரு துவேஷ மனப்பாடையோ, அதாவது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் வெகுளி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். வெகுளின்னு சொன்னால் தொட்டத்துக்கெல்லாம் செல்லுபுள்ளுன்னு கோபம் வரும். அதில் என்ன இருக்கும்? அதுலேயே அந்த கோபத்தே தப்பான கோபம். நம்ம உளவியல் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னால் துவேஷ்யா அப்படின்னு சொல்கிறதே தவறு. ஏன்னா வெகுளியாக இருக்கிறவனுக்கு தான் அந்த மனசு வரும் அப்படின்னு கேட்டாங்களே. அப்படி சொல்ல துவங்கினா அவன் என்ன பண்ண மாட்டான்னு கேட்டால், எதுக்குமே அந்த தொட்டத்துக்கெல்லாம் ஒரு கோபம் வருது பாருங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைப்பான். அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண? சில பேருக்கு விஷயம் சரியாக புரியல, அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட். அதுதான் கோபத்துக்கே அடிப்படை. முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்து கோபம் வருது அப்படின்னு சொன்னாலே அங்கே சொல்லிக்கொண்டிருக்கிற சமாச்சாரம் நம்மளுக்கு சரியாக விளங்கலை. மோரோவர் நம்ம காம்ப்ரஹென்ஷனுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்குது. இதில் விளையாட்டுக்கு சொல்லணுமானா காமெடியாக சொல்லணும்னா 2 விஷயத்தையும் சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு போய் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் பாசுரம் உயர் நலம், அதை முதல் 10 பாசுரத்தில் முதல் பாசுரத்தை மட்டும் சொல்லி அதுக்கு பொருள் சொன்னால் அது என்ன சொல்ல, இந்த மைமை எதுக்கு நடுவில் இதெல்லாம் சொல்கிற, காமெடியாக பேசின்னு இருக்குச்சே அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த குழந்தையோட புரிதல் சக்திக்கு அது அப்பாற்பட்டது. ஆனால் அது ரொம்ப நம்ம லூசிடாக சொல்லிக் கொடுக்கலாம். அது எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? அதுபோல் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் பொழுது பெருமாளை பற்றி பேசுகிறோம், ராமர் இப்படிலாம் இருப்பார், கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார், கிருஷ்ணா கூட்டா வருவர் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்பொழுது உயர் நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா குழந்தை என்னமோ நம்மளை சொல்கிறான்னு ஆச்சரியமாக பார்க்கும். சாதாரணமாக ட்ரைவியல் மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது அதுபோல் வேறு விஷயத்தை சொல்லக்கூடாது. அப்போ ஏன்னா அதனோட காம்ப்ரஹென்ஷன் லெவலுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கும். அந்த சைல்டு இஸ் நாட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். அது மாதிரி மனம் உள்ள இருக்கும்போது, அதாவது அந்த ஒரு வார்த்தைக்கு தான் த சைல்டு இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லை நாட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இருக்கும்பொழுது அதுபோல் மனம் ஒருத்தனுக்கு வளர்ந்தவனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது அவனுக்கு துவேஷ புத்தியை வளர்த்து கொடுக்கும். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாததெல்லாம் இவா சொல்கிறா பாரு, நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, அதனால் சொல்கிறவாளுக்கு மேலேயே ஒரு அனிமாசிட்டி கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி விட்டுடுவா. அப்புறம் பந்துஷுன்னு சொன்னால் உறவினர்கள்.
உறவினர்கள் இவர்கள் எல்லா இடத்திலும் இந்த 10 விதமான மனசை பற்றி சொன்னார. நன்மனத்தவர்கள், நட்பாளர்கள், அப்புறம் சத்துரு, உதாசீனர் எதையும் உதாசீன குணத்தோடு பார்ப்பவர்கள், மத்தியஸ்தர்கள் நடுநிலைமையில் வகிப்பவர்கள், எல்லாத்தையும் வெறுப்பவர்கள், துவேஷ்யா ஒரு வெறுப்பு கிரியேட் பண்ணுறவாளே, அதாவது நாட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறோமே அந்த மாதிரி வெகுளியில் இருக்கிற வெறுப்பவர் உறவினர் இவர்களிடத்திலும், சாதுஷு நல்லவர்களிடத்திலும், அபி மேலும், பாபேஷுச்ச கெட்டவர்களிடத்திலும், சமபுத்தி உடையவன், விசிஷ்யத்தே சிறந்தவனாக இருக்கிறான். அதாவது நம்ம இப்போ பெருமாள் நம்மளை என்ன சொல்கிறார், இப்போ 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி கொடுத்தார், உன்னை நீ எப்போவும் தாழ்த்திக்க கூடாது அப்படின்னு சொன்னார். தாழ்த்திக்க கூடாதுன்னா என்னது, கேஷுவலாக சொல்கிறது பற்றி இல்லை. நான் சாதாரணப்பட்டவன் தான்ப்பா, எனக்கு யோசனையே தெரியாதுப்பா, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுப்பா, நம்பர் ஒர்க் பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, அப்படி சொல்கிறத பற்றி அவர் சொல்லலை. மனதளவில் ஒரு முயற்சி செய்து நம்ம சிலதுலேருந்து நம்ம விடுபட்டு மேலுக்கு வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு நம்ம 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டோம். 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுன்னு சொன்னால் 14-15 வயசுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டுருப்போம். இப்போ மறுபடியும் நம்ம யூகேஜி படிக்கிற அளவுக்கு தான் நம்மளை தாழ்த்திப்போம்னு சொன்னால் அது அந்த சின்ன குழந்தை கூட 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையும் ஒத்துக்காது. யூகேஜியில் இருக்கிற குழந்தையும் ஏன் இவன் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறான் அப்படி கேட்கும். அது சாதாரண லோகாயதமான விஷயங்களில் நம்ம பார்க்குற ஒரு முயற்சி, ஒரு நிலைமை. ஆனால் இந்த மனதளவில் மனசு முதிர்ச்சி அடையும் பொழுது, அதுபோல் இருக்கும்பொழுது நிச்சயமாக தனக்குத்தானே உறவினனாக இருக்க வேண்டும், தனக்குத்தானே பந்துவாக இருக்க வேண்டும், மேலும் தன்னை ஒருபொழுதும் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மனதளவில் தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எலிவேட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு நாளும் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இதுபோல் இருக்கிறவாளை கூடஸ்தா, அதுக்கப்புறம் என்ன உதாசீனர், மத்தியஸ்தர், அவளையெல்லாம் என்ன பண்ணணும், ஒரே கண்ணோட்டத்தோட சமபுத்தியோடு ஒருத்தன் பார்க்க தெரிந்தவனாக இருப்பானாகில் அவன் மிகவும் சிறந்தவன். ஒருத்தரால் நம்மளுக்கு இடைஞ்சல் வருதுன்னு சொன்னால் அவள்கிட்டே நம்ம ஒதுங்கிடலாம், மறுபடியும் கூட போய் யோசிச்சுக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி இருக்கும்பொழுது அதனால்தான் ஒருவன் வானப்பிரஸ்தனாக அவனுடைய வானப்பிரஸ்தன்னா என்ன சொன்னோம், சன்னியாசம் வாங்கிக்கல, வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மாதம் இருந்தால் என்ன பண்ணணும், சாமான் குரோசரிஸ் வாங்கணும், வாரம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அதுபோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இல்லாமல் ஒருத்தன் தனியாக போகும்பொழுது அதில் என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் சாமானுக்கு முக்கியத்துவம், சிலதெல்லாம் வசதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு இப்போ வரத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அதுலேருந்துலாம் தன்னை விடுபட்டுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிடணும் ஒரு ஸ்லோகத்தில். ஆனால் உதாசீனர் அப்படின்னு சொன்னால் சாதகம் பாதகம் ரெண்டையும் செய்யாமல் ஒதுங்கி நிற்பவர். அடுத்தது மத்தியஸ்தர் சொன்னால் நடுவுநிலையிலே இருப்பவர். மேலும் யாருக்கும் இடுமின், இது யாருக்கு எடுக்கும், அவரவர் இவர் என்ன நம்பர், இங்கே வந்திருக்கார் அங்கே வந்திருக்கார் அப்படின்னு தனித்தனியாக ஒருத்தரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிலாம் அதுலேருந்து நம்ம விட்டு விலகி நிற்க முடியும். இதை பார்த்து சமபுத்தியில் இருக்கோம்னு சொன்னால் அவன் மிகவும் சிறந்தவன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.